ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கேர்ள் ட்ரெண்டிங். இப்போ தான் நம்ம சேனலை வந்து நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் வந்து எப்படி நம்ம பயன்படுத்தலாம், அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பொதுவாகவே வந்து நம்மளுக்கு மஞ்சளை பற்றி என்ன தெரியும்? மஞ்சள் வந்து ஒரு நம்ம முகத்தில் வந்து பூசி குளிக்கிறதுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க, நம்ம உணவுப் பொருளுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ மஞ்சளை வந்து எந்த மாதிரி பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தக்கூடாது, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். முதல்ல வந்து மஞ்சள் வந்து ஒரு உணவுப் பொருளாகவும் ஒரு மருந்து பொருளாகவும் தான் வந்து பயன்பட்டது. நாளடைவில் தான் வந்து கிருமி நாசினிக்கு மஞ்சள் வந்து பயன்படுத்தப்பட்டு வந்தது. மஞ்சளோட வகைகள்னு பார்த்திங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது மஞ்சளில். கொம்பு மஞ்சள், விரலி மஞ்சள், குடமஞ்சள், நாகமஞ்சள், கரிமஞ்சள், கஸ்தூரி மஞ்சள். இதில் வந்து நம்ம ஃபேமஸாக வந்து என்ன மஞ்சள் வந்து கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கஸ்தூரி மஞ்சள் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, விரலி மஞ்சள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கொம்பு மஞ்சள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மற்றபடி நம்ம எந்த மஞ்சளும் வந்து கேள்விப்பட அவ்வளோவா வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த மஞ்சள் வந்து நம்மளோட உணவில் வந்து சுவை கூட்டியாக தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பயன்படுத்தப்பட்டாங்க. உலகின் வந்து மிக பழமையான நறுமணப் பொருள் எதுன்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் தான். மஞ்சள் வந்து நம்மளுக்கு வந்து நிறமூட்டியாகவும் சுவையூட்டியாகவும் வந்து நம்மளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. மஞ்சளில் வந்து குர்குமின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்கிறதுனால அதனோட வேதியியல் பெயர் வந்து குர்குமா லோங்கா அப்படின்றது வந்து அமைஞ்சிருக்கு. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து சித்த மருத்துவத்தில் பிரதான பகுதியாக வந்து மஞ்சள் வந்து பயன்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் தான் வந்து மஞ்சள் வந்து மருத்துவத்துக்கே வந்து பயன்படுத்தப்பட்டது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பெண்கள் அனைவருமே வந்து முகத்தில் வந்து மஞ்சள் பூசி குளிக்க வந்து பயன்படுத்தப்படுகிறது. இதோட பயன்பாடு வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த மஞ்சள் கிழங்குலேருந்து ஒரு எண்ணெய் வந்து எடுக்கிறாங்க. அந்த எண்ணெய் வந்து நம்மளுடைய உடம்பில் இருக்கின்ற நச்சுத்தன்மையை நீக்க வந்து பயன்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து உணவுப் பொருள்கள் கெட்டு போகாமல் இருக்க இந்த மஞ்சள் வந்து பயன்படுத்தப்படுகிறது. பல நோய்களுக்கு மருந்தாகவும் இந்த மஞ்சள் பயன்படுத்தப்படுகிறது. மஞ்சள் வந்து வயிறு தொடர்பான அனைத்து நோய்களையும் குணப்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இறைச்சியெல்லாம் எடுத்து நம்ம அப்படியே வந்து அலசி அப்படி போடுறதுனால அதில் இருக்க என்சைம் வந்து சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடும். ஸோ நம்ம மஞ்சள் போட்டு அலசிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சமைச்சோம்னா அதில் இருக்க என்சைம் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மஞ்சள் வந்து பயன்படுத்தப்படுது. முக்கியமாக வந்து என்சைம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மஞ்சள் வந்து நம்ம இறைச்சியில் வந்து பயன்படுத்துகிறோம். இப்போ வந்து ஒரு சிலர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. அப்படி நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இந்த மஞ்சள் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம நல்லா வந்து இறைச்சியை வாஷ் பண்ணி வச்சோம்னா அதில் இருக்க என்சைம் வந்து சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மஞ்சள் வந்து அதுக்காக வந்து ரொம்ப பயன்படுத்தப்படுது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ மஞ்சள் வந்து நம்மளுக்கு என்னென்ன நன்மை தருது அப்படின்றதையும் வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம். மஞ்சள் வந்து நம்ம உடம்பில் உள்ள ரத்தத்தை வந்து அதிகமாக வந்து சுத்திகரிக்கிறது. அப்படின்னா வந்து நம்மளோட ரத்தத்தை வந்து அதிகமாக வந்து சுத்தப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம முகத்தில் வர முகப்பருகளுக்கு வந்து மஞ்சள் வந்து ஒரு சிறந்த மருந்து. நம்ம நார்மலாகவே வந்து முகத்தில் வந்து மஞ்சள் பூசி குளிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ முகப்பரு வந்தவங்க அந்த இடத்துல மட்டும் மஞ்சள் வச்சாங்க அப்படின்னா முகப்பரு வந்து சீக்கிரமாக வந்து மறைஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் பித்தத்தை வந்து சமநிலைப்படுத்த உதவுகின்றது. இப்போ நிறைய பேர் வந்து டீ, காஃபி அந்த மாதிரி வந்து டெய்லியும் அடிக்டாக வந்து குடிக்கிறவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு எல்லாமே வந்து பித்தம் வந்து அதிகமாக வந்து சேர்ந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மஞ்சள் வந்து நம்ம அளவோடு எடுத்துக்கிட்டால் பித்தத்தை வந்து சமநிலைப்படுத்த உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடம்பில் உள்ள ரத்த ஓட்டத்தை சீர் செய்து நம்மளுக்கு தோலுக்கு தேவையான சத்துக்களையும் மஞ்சள் தான் வந்து கொண்டு போய் சேர்க்குது அப்படின்றதையும் வந்து சொல்கிறாங்க. இவ்வளோ விஷயத்தையும் பண்ணக்கூடிய மஞ்சளை வந்து ஒரு சிலவங்க வந்து எடுத்துக்கிறதே கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் வந்து மஞ்சளோட யூசஸ் தெரிஞ்சு நம்ம வந்து மஞ்சளை வந்து அளவாக வந்து பயன்படுத்தலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட குட் திங் பார்த்தாச்சு. இப்போ பேட் திங் நம்ம பார்த்துக்கலாம். இதோட தீமைகள் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, இதை வந்து அதிகமாக வந்து உட்கொண்டால் வந்து செரிமான பிரச்சனை வரும்.
ஸோ எந்த உணவுமே வந்து நம்ம அளவுக்கு மீறினா வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நம்ம உடம்புல வந்து அது வந்து இன்டியூஸ் பண்ணும். ஸோ அதே மாதிரி தான் இதையும் நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டாங்கன்னா செரிமான பிரச்சனையை வந்து ஃபஸ்ட்டு ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா இரும்பு சத்து குறைபாடை வந்து நம்ம உடம்புல வந்து ஏற்படுத்தும். ஸோ அயன் கண்டென்ட் வந்து நம்ம உடம்புல வந்து கம்மியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எதுவுமே வந்து அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு. அதுபடி நம்ம வந்து கொஞ்சமாக வந்து யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு எந்த தீங்குமே கிடையாது. ஸோ அளவுக்கு மீறி நம்ம யூஸ் பண்ண நம்மளுக்கு வந்து அயன் கண்டென்ட் வந்து நம்ம பாடியில் வந்து கம்மியாகிட்டே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து நம்ம மஞ்சளை எடுத்துக்கும் போது ஒரு சிலருக்கு வந்து வயிற்றுப்போக்கு ஏற்படும். இந்த வயிற்றுப்போக்கு ஏற்படுறது மட்டும் இல்லாமல் ஒரு சிலவர்களுக்கு வந்து செரிமான பிரச்சனையை வந்து சுத்தமாக வந்து கம்மி பண்ணிடும். செரிக்கவே செரிக்காது. நம்ம எந்த உணவு எடுத்துக்கினாலும் நம்மளுக்கு செரிமான பிரச்சனை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து நம்ம அளவோடு சாப்பிட்டுட்டு நலமோடு இருக்கலாம். இந்த முதல் இயற்கை மருத்துவத்தில் வந்து நம்ம மஞ்சளை பற்றி இன்றைக்கி பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வேறு ஒரு இயற்கை மருத்துவத்தோடு சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.